கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வேலையில கூட நாம் பேசுகிறதான ஒரு செய்தியினுடைய தலைப்பு சுரமண்டலக்காரன் என்ற தலைப்பின் கீழாக ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். சுரமண்டலக்காரன் 2 ரோஜாக்களின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போலும் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினேன். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். இங்க வாசிக்கின்றோம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி. இங்க 2 ராஜாக்களை குறித்து பார்க்கின்றோம். சாலமோனுடைய காலங்களிலே சாலமன் மரித்ததுக்கு பிறகு இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் இரண்டாக பிரிந்தது. 10 கோத்திரங்கள் இஸ்ரவேலை தலைமையாக கொண்டு இஸ்ரவேலின் கோத்திரம் என்று அல்லது இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டது. மீதி 2 கோத்திரங்கள் யூதா கோத்திரமும் பென்யமீன் கோத்திரமும் யூதா என்று அழைக்கப்பட்டது. யூதாவை மையமாக கொண்டு ஒரு ராஜாவும் இந்த 10 ராஜ்யங்களை இஸ்ரவேல் என்று மையமாக கொண்டதானே அந்த பிரிவுக்கு ஒரு ராஜாவுமாக வந்தார். இந்த இஸ்ரவேல் இந்த யோராம் என்று சொல்லப்படுகிற இந்த வசனத்துல வாசித்த இந்த யோராம் என்று சொல்லப்படுகிறதானே இந்த ராஜாவுக்கு முன்பதாக இருந்த ராஜா ஆகாப் ராஜா. அவனுடைய மனைவியின் பெயர் யேசபேல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகாப் ராஜா யேசபேலை குறித்து நமக்கு தெரியும். யேசபேல் ஒரு வேசி என்று நாம் காண்கிறோம். அந்த வேசியினுடைய புருஷன் ஆகாப் ஒரு டம்மி என்று நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலை ஆகாப் ராஜா ஆண்டு வந்தாலும் கூட யேசபேலுடைய கைப்பொம்மையாக இவன் இருந்தான். இவன் பேருக்கு தான் புருஷனே தவிர யேசபேல் தான் அந்த நாட்டுக்கு ராணி மாத்திரமல்ல, ராஜாவும் அவதான். இதை நீங்க கவனத்தில் வச்சுக்கணும். ஆகாப் ராஜாவுக்கு பிறகு இந்த யோராம் ஆட்சிக்கு வருகிறான். அங்க பைபிள் சொல்லுது, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போல் தன் தாயை போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். இந்த ஆகாப் ராஜாவின் நாட்கள் தான் எலியா இருந்தான். யேசபேலின் நாட்கள் தான் எலியா இருந்தான். இந்த எலியாவை இந்த ஆகாப் ராஜாவும் இந்த யேசபேலும் எப்படியாக அவர்கள் வெறிமண்டு அந்த எலியாவுக்கு எதிர்த்து நின்றார் என்று நாம் காண்கிறோம். ஒரு தீர்க்கதரிசிக்கு எதிர்த்து நிற்கிற ஆவி அது யேசபேலின் ஆவி. யேசபேல் ஒரு வேசியாக இருந்தார். ஒவ்வொரு காலங்களிலும் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகின்ற பொழுது அந்த நாட்களில் அந்த தீர்க்கதரிசியின் சத்தத்துக்கு எவன் எதிர்த்து நிற்கிறான், அந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி புதிய ஏற்பாட்டின் நாட்களிலும் சரி, அவன் யேசபேலுடைய பிள்ளையாக இருக்கிறான் என்று நாம் காண்கிறோம். ஏனென்றால் யேசபேலும் ஆகாப் ராஜாவும் எலியாவை என்ன செய்தார்கள்? எதிர்த்தார்கள். எலியா தேவனுடைய தீர்க்கதரிசி. ஆனால் அந்த தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு அவர்களுக்கு செவி கொடுக்க மனதில்லை. இந்த யேசபேலுடைய பாவங்களை அவன் சுட்டி காட்டினான். கண்களுக்கு மையிடுவது, உதட்டுக்கு சாயம் அடிப்பது, முகத்துக்கு சாயம் அடிப்பது, வேசித்தனம் பண்ணுவது, நகைகளால் தங்களை அலங்கரித்துக் கொள்வது, விக்கிரகங்களை வணங்குவது, இவன் செய்கிறதானே எல்லா சேட்டைகளையும் இன்மைக்குரிய காரியங்கள், பாவமான காரியங்களை இந்த எலியாஸ் தீர்க்கதரிசியுடைய செய்தி அவளுக்கு எதிர்த்து நின்றபடினாலே இந்த யேசபேலுக்கு எலியாவின் மேலே போகும். இந்த யேசபேல் என்ன சொல்லுகிறாளோ அதை கேட்பது ஆகாக்கூடிய வேலை. ரொம்ப ராஜா இந்த நாளிலே கூட நம்முடைய தீர்க்கதரிசி எலியவரின் பிரணாம் அவர்கள் எலியாவின் ஆவியை பெற்று வந்தார். இந்த எலியாவின் ஆவி இன்றைய நவீன யேசபேலுடைய குற்றங்களை எல்லாம் சுட்டி காண்பித்தது. யேசபேல் சபைகளுடைய பிரமாணங்களை, மனித ஞானங்களை, உலக பிரகாரமான தத்துவங்களை, உபதேசங்களை எல்லாம் தவிடுபடி ஆக்கியது. ஆகவே அவர்களுக்கு எரிச்சல். அன்றைக்கு யேசபேலுக்கு எப்படி எலியாவின் மேல் எரிச்சல் இருந்ததோ அதே போல இந்த நாளில கூட இந்த நாளுக்குரிய எலியாவின் மேல் ஸ்தாபன ஆவியில் யேசபேலின் ஆவிகள் எரிச்சலாக இருப்பது நியாயம்தானே? சரி, இப்போ இவனுடைய குமாரன் தான் யாரு? இந்த யோராம். இந்த யோராமின் நாட்களிலே யூதா, அவன் யாரு? யூதாவுடைய ராஜா யோசபாத். யோசபாத் ஒரு அருமையான ராஜா. ஆனா யோராம் ஆகாபுடைய மகன். பைபிள் சொல்றது அவன் பொல்லாப்பானதை செஞ்சா, ஆனாலும் கூட அவன் அப்பன மாதிரி இல்லை, நல்லது செஞ்சா. என்னன்னாக்க
அவங்க அப்ப உருவாக்குனதானே அந்த பாகாலுடைய சிலையை என்ன செஞ்சா அகற்றிட்டான். பாருங்க, இவன் பொல்லாப்பானவனாக இருந்தாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்கிற எத்தனையோ பொல்லாப்புகள் இருந்தாலும் கூட ஒரு நன்மையான காரியத்தை தேவனுக்கு என்று செய்வீர்களானால் தேவன் அதை ரெஜிஸ்டர் பண்றார். ராஜா 1000 நல்லது பண்ணி ஒரு கெட்டது பண்ணிட்டாக்க அந்த கெட்டது தான் உலகம் சொல்லும். நான் இப்ப ஏதாவது 1000 நல்லது பண்ணிருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு கெட்டது பண்ணியாச்சுன்னா அந்த கெட்டது தான் ஊர் முழுதும் தூற்றுவாங்க. அது நம்ம செய்தியில் இருக்கிற ஊழியக்காரர்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, தூட்டிட்டே தான் இருப்பாங்க. ஒரு 4 ஊழியக்காரர் ஒரு பக்கம் சேர்ந்தாச்சுனாக்க யாரையாவது ஒருத்தர் தூஷிச்சு தான் இருப்பாங்க. அதனால தான் செய்தி சபையினுடைய வளர்ச்சி அதிகமா இல்லை. விசுவாசிகள் நிறைய வளர்ந்துருக்கிறாங்க, ஊழியக்காரர்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஒருவன் நம்ம எதிர்த்து வந்தாலும் கூட அவன் எதிர்க்கிறதுக்கு போதுமான சத்துவமற்ற ஜந்துக்கள் போலதான் கடைசி கால செய்தி சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அநேகர் நம்ம பார்க்கணும். ஒரு சிலரை தவிர ஒரு சிலர் இருக்கிறாங்க, செய்தி வேகத்தில் இருக்கிறாங்க, திருக்கதரிசியுடைய வேகம் பிரயாதபடிக்கு இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஊழியக்காரர்கள் மந்த நிலைமையில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவன் ஒருவன் எத்தனை பொல்லாப்பு செஞ்சாலும் அவன் தவறானவனாக இருந்தாலும் கூட அவன் செஞ்ச நல்லதை கூட ரெஜிஸ்டர் பண்றார். அதான் பைபிள். ஒருவன் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் கூட கெட்டது செஞ்சிருந்தாலும் அதையும் ரெஜிஸ்டர் பண்றார். அதான் பைபிளுடைய உண்மைத்துவம். நம்மள ஒரு எழுதி சொன்ன நம்ம வாழ்க்கை வரலாறு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செஞ்ச கெட்டதை எல்லாம் மறைச்சிருவோம், நல்லது மட்டும் தான் எழுதுவோம், கெட்டதை சொல்ல மாட்டோம். ஆனா பைபிள் என்ன செய்யுது? எல்லாத்தையுமே எழுதுது. அது ஒரு திறந்த புஸ்தகம், அதனால ஓப்பன் பைபிள் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த யோசபாத் யூதாவின் ராஜா, இந்த யோராம் இஸ்ரவேலின் ராஜா, 2 பேருமே சண்டை போட்டு தான் 2 பிரிவாச்சு. 10 கோத்திரங்களும் 2 கோத்திரங்களும் சண்டை போட்டு தான் பிரிஞ்சு சாலமன் காலத்துல இருந்து. இப்போ 2 பேரும் 2 டீம் ஒன்று சேரக்கூடிய, அதாவது ஒரு காரியத்தில் ஒருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்துகிறார். என்ன அப்படின்னா, மோவாபின் ராஜாவாகிய மேஷா 6 மாடுகள் பெருத்தவனாக இருந்து இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குருமாட்டுக்கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாப் இறந்து போன பின்பு மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். அக்காலத்தில் யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான், மோவாபின் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டறிவதற்கு அவன், நான் வருகிறேன், நாத்தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். இப்ப பாருங்க, ஆகாப் ராஜாவின் நாட்களிலே மோவாபியர் இருந்தாங்க. இந்த மோவாபி தேசத்துல இருந்து ஒரு ராஜா, மோவாபி ராஜா, அவனை குறிச்சு இங்க மேசா என்று காண்கிறோம். இவன் இந்த ஆகாப் ராஜாவுக்கு, அதாவது இஸ்ரவேல் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு குட்டிகளையும் ஏற்கனவே 2,00,000 ஆட்டுக்குட்டிகள் கொடுத்துருக்கான். அப்ப அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு கோடீஸ்வரன் பாருங்க. ஒரு ஆடுகளை வச்சுட்டு அது மேய்க்கிறது விளையாட்டு காரியம், அதுக்கு புல்லு போடணும், அதுக்கு தகுந்த இடங்கள் வேணும். அப்போ 1,00,000 ஆடுகளே அவன் ஒரு கிஃப்டா கொடுக்குறான், அல்லது ஒரு கப்பன் செலுத்துறான், அல்லது வரி செலுத்துறான் இன்னொரு ராஜா, காகா பெரிய ராஜாவுக்கு. அப்படின்னா அவனுடைய எத்தனை ஆடுகள், எத்தனை கோடிக்கணக்கான ஆடுகள் இருக்கும், எவ்வளவு வசதி படைத்தவன், எவ்வளவு செல்வம் இருந்த ராஜா. அதனால இந்த மோவாப் ராஜா மேட்டிமையா இருந்த, மோவாப் எப்பொழுதுமே மேட்டுமை என்று பைபிள் சொல்றது நம்ம வசனத்துல பார்க்கலாம். மோவாப் மேட்டிமை ரொம்ப ஜாஸ்தி. நீங்க வசனத்தை கவனிப்பீங்க அப்படின்னா, என்னாவது புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா, மோவாப் அது பாரம் என்று சொல்லுகிறார். மோவாபின் பாரம் ஒரு வசனம் இருக்கு. ஏசியா 16:6 சொல்லுது, அதுக்கு பெருமை, மேட்டிமை, அகம்பாவம் எல்லாம் இருந்ததுனால முக்கிரகத்தினாலே அந்த மெத்த பெருமையை அழிச்சு போடுவேன், மோவாபின் அழிப்பே முக்கிரமான கோபத்தில் அழிச்சு போடுவேன், அப்படி மெத்த பெருமை உள்ளது அந்த மோவாப் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. அதுக்கு ஏன்னாக்கா அவ்வளவு வசதி. ஏசியா 16:5. இன்னைக்கு நம்முடைய செய்தியில் இருக்கிற சில ஊழியக்காரர்கள் கூட அந்த எண்ணங்கள்லாம் உண்டு. எளிமையா இருக்கும்போது நல்லா இருப்பாங்க, வசதிகள் ஏற ஏற மேட்டிமை பெருமை ஆயிரும். விசுவாசிகளை கூட மதிக்க மாட்டான், எளிமையானவர்களை மதிக்க மாட்டான், ஏழை ஊழியக்காரர்களை மதிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு இருக்கிற ஆவி மோவாபின் ஆவி, அந்த மோவாபி ஸ்பிரிட் அவனுக்கு இருக்குது. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மோவாப் இந்த யோராமுக்கு கப்பல் செலுத்த மறுத்துட்டான். இனி நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அங்க பைபிள் சொல்லுது. அவன் கலகம் பண்ணினான் என்று சொல்லு. மோவாபின் ராஜா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ணினான். ஆகாப் ராஜா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா இருந்தான். ஆனா ஆகாப் ராஜா போனதுக்கு பிறகு, இந்த யோராம் பட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு மகனுக்கு கீழ்படியில் கலகம் பண்ணுகிறான். அப்போ இந்த மோவாபின் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, ஆனா மோவாபின் ராஜா இல்லை, இந்த யோராமுக்கு, இஸ்ரவேலின் ராஜா யோராமுக்கு கோபம் வந்துட்டு. இந்த மோவாபின் ராஜாவை எதிர்க்கிறதுக்கு இவனுக்கு திராணி இல்லை, தனியா போறதுக்கு அவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு பயம்.
அதனால அவன் என்ன செய்யறான், யோசபாத்தை, யூதாவின் ராஜா யோசபாத்தை அழைக்கிறான். யோசபாத் யாரு? யூதாவின் அந்த ரெண்டு, அதாவது இஸ்ரவேலின் 12 கோத்திரத்துல 2 கோத்திரத்துக்கு ராஜா. யூதாவும் பெஞ்சமின் கோத்திரத்துக்கு ராஜா. 12 கோத்திரத்தார ஒரே ஆள் தான், ஆனா 2ஆ டிவைட் ஆயிட்டாங்க. இப்ப 10 கோத்திரத்துக்கு ராஜாவான இந்த யோரா 2 கோத்திரத்துக்கு ராஜாவா இருக்கிற அந்த யோசபாத்துடைய உதவியை நாடுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 10 கோத்திரத்தாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இவனை ஆட்சி செய்கிற அந்த யோராம் தேவனுடைய பிள்ளை அல்ல. இயேசபேல் யாரு? அவள் ஆகாப் ராஜாவை கல்யாணம் பண்ணுவதன் மூலமாக இஸ்ரவேலை நுழைஞ்சாள். அவள் விருத்த சதனம் பெறாத சந்ததியிலிருந்து வந்தவள். அவள் ஒரு வேசி. இப்ப பாருங்க, ஆகாப் ராஜாவை கல்யாணம் பண்ணதுனால இஸ்ரவேலுக்குள்ள வந்தோம். இப்போ இந்த கலப்படத்துல பிறந்தவனா யாரு? இந்த யோராம். ஆகவே தீர்க்கதரிசிகளுக்கு இவன் மதிப்பு கொடுக்கல. ஏன் தீர்க்கதரிசிக்கு மதிப்பு கொடுக்கல? இவன் ஒரு வேசியின் மகன். கவனிங்க, ஆகாப் ஒரு டம்மி பீஸ், இயேசுவில் ஒரு வேசி. அவ ஆகாப் ராஜாவை தள்ளிவிட்டு பிரசங்கப்படுத்தல இவ ஏறுவா. பெண்கள் பிரசங்கம் பண்ணது தப்பு இல்லைன்னு பிரசங்கம் பண்ணுவா. கேட்டாக்க கழுது பேச வச்சு, கழுது பேசா, ஆண் கழுது பேசா, பெண் கழுது பேசான்னு கேட்பான். ஏன் அப்படின்னா, சர்ப்பம் பேசிச்சு, அது ஆண் சர்ப்பமா பெண் சர்ப்பமா நமக்கு தெரியுமான்னு கேட்பான். ஏன் அப்படின்னாக்கா அவளுக்கு கொஞ்சம் இயேசுவில் மேல அவள் வேசி, அவளுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. புருஷன் பெட்டி பாம்பு. ஆகாப் ராஜா அவன் டம்மி பீஸ். அவன் என்ன சொல்லுகிறாளோ பிரசங்கப்படுத்தல, அந்த இயேசுபேல் என்ன சொல்லுகிறாளோ அந்த இயேசுபேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது இந்த ஆகாப் ராஜா. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், இந்த யோரா. இவன் ஒரு அனதாபிராய். சிறு வயதிலிருந்தே அவன் ஒழுக்கம் கட்ட வாழ்க்கையில ஜீவித்தவன். ஆக அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியல. அப்படின்னு அவன் தீர்க்கதரிசி கீழ்ப்படிவானா? கீழ்ப்படிய மாட்டான். சோ யுத்தம் நடக்கும் போது இவன் பைதாங்கொழி. ஆக வெவ்வேறு இடங்களில் போய் உதவி கேட்கிறான். எனக்கும் மெசேஜ் இல்லை. நாம் தேவனுடைய விளைவுகளா இருக்கிற பட்சத்தில் நாம் தேவனை நோக்கி கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் அப்படிங்கிறது. நமக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க அரசியல்வாதிகளை போய் தேடுறது, ரவுடிகளை போய் தேடுறது, அது வெவ்வேறு ஆட்களை போய் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, எனக்கு இவனை தெரியும், எனக்கு அவனை தெரியும், எனக்கு நான் இந்த அணி தலைவரா இருக்கிறேன், எனக்கு இந்த பெரியவரை தெரியும், எனக்கு இந்த தலைவரை தெரியும், இந்த கட்சி தலைவர் தெரியும். இதெல்லாம் யாரு தெரியுமா? இதெல்லாம் யோராம் முடியாது. யோராம் யாரு? இயேசுபேலுடைய மகன். இயேசுபேலுடைய மகனுக்கு என்ன செய்ய முடியாது? தேவனுடைய வல்லமையில நிற்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மா வளர்த்த விதம் அப்படி. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேரக்டர் சரியில்லை. அவங்க அம்மா கேரக்டர் சரியில்லை, பிள்ளை அப்படிதான். தாயை போல பிள்ளை, நூலை போல செய்யலை, அந்த மாதிரி வளர்த்துது. சரி, இப்போ இவன் எங்க போறான்? பிரிஞ்சிருக்கிற 2 கோத்திரத்து தலைவனாக யோசபாத்தை அந்த ராஜாவை கூப்பிடுறான். அந்த யோசபாத் ஒரு நல்ல மனுஷன் பார்த்துருக்கு. அவன் என்ன செய்யறான்? ஓ, நான் தான் நீர், நீர் தான் நான், உம்முடைய குதிரைங்க என்னுடைய குதிரை, என்னுடைய குதிரைக்கு உம்முடைய குதிரை, உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்க, என்னுடைய ஜனங்க உம்முடைய ஜனங்க, போலவா யுத்தத்துக்கு நான் வாரேன். ஏன்னா அவன் நல்லவன். ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்க யாருடைய ஜனங்க? கர்த்தருடைய ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க. இதுங்க 3 கேரக்டர் சரியில்லை. அப்பனும் மகனும், அப்பனும் அம்மாளும் மகனும் சரியில்லை. ஆனா ஜனங்க யாருடைய ஜனங்க? கர்த்தருடைய ஜனங்க. அதுக்கு புத்தி கெட்டு போயிடுச்சு. ராஜாவுடைய வழிநடத்தல் சரியில்லைனால அவங்களுடைய புத்தி கெட்டு போயிடுச்சு. ஆனா ஜனங்க யாருடைய ஜனங்க? கர்த்தருடைய ஜனங்க. சோ யோசபாத் அதுக்காக வருகிறான். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்காக ஏதோ வனாந்திர வழியாய் இருந்தான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோவின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ எந்த வழியா போலான்னு டிஸ்கஷன் நடந்து ஏதோ வழியாக போலாம். அப்ப ஏதோ வழியாக போகும்போது ஏதோவின் ராஜாவையும் அவர்கள் துணை கலைத்து செல்கிறார்கள். சோ 3 ராஜாக்கள், யூதாவின் ராஜா யோசபாத், இஸ்ரவேலின் ராஜா யோராம், ஏதோவின் ராஜா, 3 ராஜாக்கள் என்ன செய்கிறாங்க? வனாந்தர வழியாக போகும். தேசத்தின் ஊடாக போனாக்க தண்ணி வாங்கி குடிச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? நம்ம தேசத்தின் வழியா போக வேண்டாம், வனாந்தர வழியா போலான்னு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. ஆனாலும் தேவன் அதுல ஒரு அற்புதத்துக்காக அனுமதிக்கிறார். இப்போ வனாந்தர வழியாக போகும்போது அங்க பைபிள் சொல்லுது, அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிடுச்சு. 7 நாள் நம்ம போறாங்க அந்த யுத்த காலத்துக்கு. மோவாப் தேசத்துக்கு போறாங்க. 7 நாள் போகும்போது தண்ணி இல்லை. ஆர்மி, பெரிய பட்டாலியன். இந்த பட்டாலியனை கூட்டிட்டு போகும்போது காலாட்படை, குதிரைப்படை, என்ன படம் போச்சாதீங்க. இப்போ இந்த படைகளுக்கு தண்ணீர் இல்லை, யுத்த புருஷனுக்கு தண்ணீர் இல்லை. தண்ணீருடைய அருமை தண்ணீர் இல்லாத போது தான் தெரியும்.
நிழலோட அருமை வெயில தான் தெரியும். நீங்க தீர்க்கதரிசி செய்தியில இருங்க. தீர்க்கதரிசி செய்தி விட்டு போட்டு நீங்க வேற சபைக்கு போய் பாருங்க, எல்லாமே முடிஞ்சு போயிடும். உங்களுக்கு அடாடா நம்ம ஏமாந்துட்டோம். நிறைய வாலிப தம்பிமாருக்கு, வாலிப தங்கச்சிங்க ஸ்தாபனத்தில் போய் பொண்ணு மாப்பிள்ளை எடுத்துடுவாங்க. அதுக்கு பிறகு ஒப்பாரி வச்சு அழுவாங்க. என்கிட்ட மெசேஜில் இருக்கும்போது நான் நல்லா இருந்தேன், வெளிப்பாடுகள் நல்லா கொடுத்தாங்களே, அன்னைக்கு நான் அங்கே வந்து அந்த சபையில் முக்கால் கூட போட மாட்டேன், நகை போட மாட்டேன், அதே மாதிரி அலங்காரம் பண்ண மாட்டேன். ஆனால் என்னோட வாழ்க்கை இப்படி கெட்டு போச்சு. நான் ஸ்தாபனத்துக்கு வந்து மாப்பிள்ளை தேடி வந்தோன்னே கமெண்ட் போடலான்னாங்க, சிம்பிளா செயின் போடலான்னாங்க. அதுக்கு பிறகு லிப்ஸ்டிக் போட்டேன், மைக்கு போட்டேன், நான் இன்னைக்கு இயேசுபிர போல மாறிட்டேன் அப்படிம்பாங்க. இந்த செய்தி விட்டு நீங்க போனா அவ்வளவுதான், இயேசுபிரனுடைய வாழ்க்கை தான். பசங்களையும் அப்படிதான் சொல்றீங்க. நீங்க இயேசுபிர தெரிந்து கொண்டு போனீங்க அப்படின்னா நீங்க ஆகாப் ராஜாவுக்கு டமி பீஸா இருப்பீங்க. இயேசுபிர கல்யாணம் பண்ண எப்படி இருந்தான்? ஆகாப்பு பேருக்கு தான் ராஜா, பேருக்கு தான் புருஷன். ஆனா அவங்க கையில எந்த விதமான அதிகாரம் கிடையாது. அந்த இயேசுபிரல இருக்கு. இன்னைக்கு இந்த செய்தியை விட்டு போன நிறைய ஊழியக்காரங்க, இந்த உபதேசத்தை விட்டு போன நிறைய ஊழியக்காரர்களை நான் பார்த்துக்கிறேன். அவங்களுடைய சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, இந்த செய்தி இருந்த போது அன்பா இருந்தவர்கள் இந்த செய்தி விட்டு போன உடனே மூர்க்கத்தனமாக மாறி மிருகத்துக்கு ஒப்பானவர்களாய் மாறிவிட்டார்கள். கட்டும் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். இந்த செய்தி மூர்க்கம், அதுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இங்க இருக்கும்போது வேதத்தின் அடிப்படையில் அன்பா இருந்தவர்கள் அங்கு போய் அதிகாரத்தோடு, ஆணவத்தோட, திமிரோட பேசக்கூடியதான ஒரு உலக மனுஷனை போல, ஒரு ரவுடிகளை போல, பொறுக்கிகளை போல மாறிட்டாங்க. எத்தனை ஊழியக்காரர்கள் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வார சர்வீஸ்ல பார்த்துருக்கேன். அப்பத்துக்காக, காசுக்காக, இழிவான ஆதாயத்துக்காக, பெண்ணுக்காக, மருமனுக்காக, வேலைக்காக, வீட்டுக்காக, சபை கட்டி கொடுப்பான்னு சொல்லி போனதுக்காக இப்படியாக அவங்க போய் தங்களுடைய புத்திரி சுபகாரத்தையும் இழந்து போய் ஏசாவை காட்டிலும் அவன் கடைசி நேரத்தில் எவ்வளவாய் அழுது புலம்பி கூட அவனுக்கு புத்திரி சுபகாரம் எடுக்கப்படாதது போல, சமாதானத்தில் இருந்தது போல, இன்றைக்கும் இந்த கடைசி கால செய்தியை விட்டு போனவங்க, தீர்க்கதரிசியை அவர்கள் வேண்டாம் என்று விட்டு போனவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குதுன்றதான் உண்மை. அவங்களை நீங்க பேசி பாருங்க, மூர்க்கமா வருவாங்க. காயின் பிள்ளையே, காயின் எப்படி வந்து ஆவேல மூர்க்கத்தனமாய் கொன்று போட்டாரோ அது போல இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்க. தான் கொலை செய்கிறவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன் என்று நினைக்கும் காலம் ஒரு பைபிள் சொல்லுச்சு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த செய்திக்கு வராதவன் இருக்கிற மூர்க்கத்தனத்தை காட்டிலும் இந்த செய்தியில இருந்துட்டு வெளியே போனா பாருங்க, அவருடைய மூர்க்கத்தனம் கொண்டு வர மாதிரி. சோ இந்த செய்தி விட்டு நீங்க போயாச்சு அப்படின்னா நிம்மதி இருக்காது. இப்போ இவங்க வனாந்தரத்து வழியா போறாங்க, தண்ணி கிடைக்கல. தண்ணியோட அருமை இன்னைக்கு செய்தி ஜீவ தண்ணீர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த சபை ஸ்தாபனங்கள் இல்லாத வெளிப்பாடுகள், தீர்க்கதரிசியுடைய செய்திகள் இன்றைக்கு உங்களுக்கு அது ஜீவ தண்ணீராக கொடுக்கப்படுது. நீங்க இந்த யூடியூப்ல இப்போ உங்களுக்கு செய்தியானது வந்துட்டு இருக்குது. தீர்க்கதரிசி புத்தகத்துல செய்தி வருது, ஒலிநாடாக்கள்ல வருது, சிடி மெமரிகள்ல வருது. தீர்க்கதரிசி செய்தி நீங்க கேட்கவும் வாசிக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காங்க. இந்த வேத புத்தகத்துடைய ரகசியங்கள்லாம் தீர்க்கதரிசி செய்தி மூலமா இன்டர்பிரட் ஆகி வருது. அதை எங்களை மாதிரி ஆட்களா எடுத்து இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்றோம், ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. இதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, வனாந்தரத்து வாழ்க்கை உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, இந்த தண்ணியில் என்னதான் அதோட கஷ்டம் தெரியும். ஜீவத்தண்ணி இருக்கும்போது அதை விட்டு விடாது. சரி, வனாந்தரத்துல போறீங்க. இப்போ வனாந்தரத்துல இந்த 3 பேர் போறாங்க. போகும்போது அங்க 7 நாள் தண்ணி இல்லாதனால கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த இஸ்ரவேலின் ராஜா இருக்கான் பாருங்க, யோராம். இவன் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க 10வது வசனத்திலே, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையிலே ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே. இவனுடைய அறிக்கை பார்த்தீங்களா? என்ன சொல்றான்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நம்மளை மோவாபுடைய கையில வந்து ஒப்பு கொடுக்கிறது. இந்த 3 ராஜாக்களாகிய எங்களை யோசபாத்தையும் யோராம் ஆகிய என்னையும் இந்த ஏதோம் ராஜாவையும் 3 பேரையும் மோவாபிய ராஜா ஒப்பு கொடுக்கறது தான் கர்த்தர் கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு தேவனை குறை காண்கிறான். இது அதான் லைட் டிம்மா இல்ல, இது டிம்மா தான். இல்ல, இது ஓரளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப டிம்மா சென்ட்ரா வச்சுக்கலாம், ஓரளவுக்கு இல்லை. அப்போ யோராமின் ராஜா யோராம் வந்து இந்த இஸ்ரவேலின் ராஜா யோராம் தேவனை குறை சொல்றான். தேவனை குறை சொல்றது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். வனாந்தர வழியா போக சொல்லி ஆண்டவரை சொன்னாரு. இந்த 3 ராஜாக்கள் எடுத்த முடியும். ஒரு யுத்தத்துக்கு போறவன் ஜெபம் பண்ணிட்டு போறோம். நீங்க ஒரு காரியத்தை செய்றீங்க அப்படின்னா ஜெபம் பண்ணணும். ஒரு ஊழியத்துக்கு போறீங்கன்னா ஜெபம் பண்ணணும். ஒரு பிரசங்கத்துக்கு போறீங்கன்னா ஜெபம் பண்ணணும். ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போறீங்கன்னா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணாம தேவன் அனுமதி கொடுக்காம போனீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வரும். அப்புறம் தேவனை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. இந்த ஏதோமின் ராஜா, சாரி இந்த யோராம்
இஸ்ரவேலின் ராஜா யோராம் அவனுடைய வார்த்தை தேவனை குற்றப்படுத்துவதாக இருந்தது. ஆனா அதே சமயம் இன்னொருத்தர் இருக்கிறா பாருங்க, யோசபாத். அப்போ 14 வசனம், அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவர் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இதுதான் வித்து பாருங்க. யோசபாத் கேட்கிறான், ஆண்டவர் குறை சொல்லாது. ஆண்டவருடைய காரியம் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? ஒரு ப்ராப்பர்ட்டுக்கு தான் தெரியும், ஒரு தீர்க்கதரிசிக்கு தான் தெரியும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட் எங்க இருக்கிறான்னு கேட்கணும். அப்போ வந்து விசாரிக்கலாம், இந்த இடத்துல ஏதாவது தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா அப்படின்னு விசாரிக்கின்ற பொழுது, அப்ப அங்க தீர்க்கதரிசி இருக்கிறார், பெரிய எலிசா. ஏற்கனவே எலியாவுக்கு தண்ணீர் வார்த்தை அவருடைய சிஷ்யன் இந்த எலிசா இருக்கிறான். எலிசாவை பார்க்க போறாங்க. இப்போ யோராம் 10 கோத்திரங்களுக்கு தலைவனாகிய அந்த யோராம், இஸ்ரவேலின் ராஜா, அவருடைய அறிக்கை தேவனுக்கு விரோதமாக இருந்தது. ஆனா 2 கோத்திரங்களுக்கு தலைவனாகிய யூதா கோத்திரத்துக்கு ராஜாவாகிய யோசபாத் அவன் அறிக்கை செய்கின்ற பொழுது, தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறார்கள்? அவன் தீர்க்கதரிசி எங்கே இருக்கிறானோ அங்கே தேவன் இருக்கிறார். தீர்க்கதரிசி எவன் தேடுகிறானோ அந்த இடத்துல தேவனை தேடுகிறான் என்று அர்த்தம். தீர்க்கதரிசி தேவன் இல்லை, ஆனா தீர்க்கதரிசியிடம் தேவன் ஐக்கியம் கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசி தான் தேவனத்தில் அவர்களை வழிநடத்த முடியும். தீர்க்கதரிசி செய்தி தான் உங்களுக்கு தேவனத்தில் வழிநடத்த முடியும். தீர்க்கதரிசி செய்தி இல்லாம நீங்க தேவனத்திலே போக முடியாது. தீர்க்கதரிசி செய்திக்கு வராமல் நீங்க ரட்சிக்கப்பட முடியாது. இதுதான் கான்செப்ட். சரி, இப்போ மாடிமாக யோசபாத் அங்க போறான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்திலே போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கு உமக்கு என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசிகளிடம் இருந்து போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியர் கையில் ஒப்புக் கொடுப்பதற்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தீர்க்கதரிசியிட்ட பேசும்போது யோசபாத்தும் போகிறான், ஏதோமின் ராஜாவும் போகிறான், இந்த இஸ்ரவேலின் ராஜா யோராமும் போகிறான். யோராம் யாரு? ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்ம இயேசுவினுடைய மகன். இவன் அந்த தீர்க்கதரிசியிட்ட கேட்கிறான். தீர்க்கதரிசி பார்த்தோன்னு தெரியாடே, உங்க அப்பா ஆகாபு தானே, உங்க ஆத்தா வந்து எசபு தானே, நீ அவனுக்கு பிறந்தவ தானே. அவன் ஏற்கனவே எலியா தீர்க்கதரிசி, என்னுடைய குருநாதருக்கு அவர் என்ன, என் குருநாதருக்கு எதிர்ப்பா இருந்தவோ, என் குருநாதர் அவளை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்வது நிறைவேறிச்சு, உன்னுடைய சரீரத்தை நாய்கள் திங்கும் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அதை கண்டிப்பாக அதனுடைய நிறைவேறல் எனக்கு தெரியும். இந்த எலிசா சொல்றான், இந்த யோசபாத் மட்டும் உங்ககிட்ட வரல அப்படின்னு சொல்லுங்க. இந்த யோசபாத்துடைய முகத்துக்காக நான் பாருங்க, நீ உங்க அப்பனுடைய தீர்க்கதரிசிட்ட போவேன், உங்க அம்மாவுடைய தீர்க்கதரிசிட்ட போவேன், ஏன் இங்க வரேன் அப்படின்னு அடிக்கும். ஏன் தெரியுமா? பார்த்து கண்டுபிடிச்சிட்டான், இது ஏசபுடைய மகன். அவன் அந்த தீர்க்கதரிசி எலிசாட்ட சொல்றான், இந்த யாரே ஏசபுடைய மகன், ஆண்டவர் எங்க 3 பேர்த்தையும் கொள்கைக்கு தான் மோவாபிட்ட கொண்டு போனான்னு தீர்க்கதரிசிக்கே சொல்றான். தீர்க்கதரிசிக்கு பயங்கர கடுப்பாயிடுச்சு. அதுக்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பு நிற்கிறேன். நான் ஜீவன் சொல்றேன், அவன் மூஞ்சுக்காக பார்க்கிறேன். இந்த யோசபாத் மட்டும் வரல அப்படின்னா மூஞ்சிவே நான் பார்க்க மாட்டேன், நீ செத்து பண்ணி தீர்க்கதரிசிக்கு எடுத்து நிற்கிறான். ஏன்னா இவன் இயேசுடைய மகன். இவன் என்ன செய்யறான்? தீர்க்கதரிசியை குறை சொல்றான், தேவனை குறை சொல்றான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யெகோவாவை குறை சொல்றான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாவை குறை சொல்றான், பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யாசுவாவை குறை சொல்றான். யாசுவா இந்த 3 பேர்த்தை கொள்கைக்கு கூட்டிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு இந்த இயேசுடைய மகன் சொல்கிறான். தீர்க்கதரிசியை எதிர்ப்பது என்பது அது யாசுவாவுக்கு, யெகோவாவுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமான ஒரு காரியம்னு தெரிஞ்சுக்கீங்க. யார் எதிர்த்தா? இந்த இஸ்ரவேலுக்கு தேவனா இருந்தது யாரு? யாசுவா, யெகோவா. இந்த யாசுவாவுடைய ராஜா அந்த தேசத்து யாசுவாவை வணங்குற, யெகோவாவை வணங்குற, யாவை வணங்குற, யெகோஷுவாவை வணங்குற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ராஜா யோராம் சொல்லுறான், எங்களை அவங்க கொள்கையில அப்படி வந்திருக்காரு. ஏன் அப்படி சொன்னா தெரியுமா? இவங்க அப்பா ஆகாப் ராஜா, இவங்க அம்மா யாரு? ஏசபு. அதனாலதான் அவனுக்கு அந்த புத்தி வருது. தீர்க்கதரிசியை ஏத்துக்க மாட்டேங்க. தீர்க்கதரிசியை ஒரு சொல்றோம், தீர்க்கதரிசி யோசபாத்து இவர்கிட்ட வந்தா விடுதலை கிடைக்கணும், வழி கிடைக்கணும், யோசபாத்து நிக்கிறான். ஆனா இவன் தீர்க்கதரிசி வர சொல்றான். ஒருவேளை அன்னைக்கு எலிசாவை சொல்லியிருக்கலாம், 2 கொண்டாடி சொல்லி வச்சிருக்கலாம், இவன் 2 கொண்டாடிக்காரே, இல்லை இவன் கல்யாணமே பண்ணாம இருக்கிறான், குடும்ப வாழ்க்கை தெரியல, இல்லை எலிசா இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான்ட்டு மாம்ச குறைக்காக ஏதாவது எலிசாவை சொல்லியிருக்கணும். ஏன் தெரியுமா? அவங்க அம்மா ஒரு வேசியா இருந்ததுனால அவனுக்கு அந்த வேசித்தனத்தின் புத்தி இருக்குது. அவங்க அப்பா ஒரு டம்மி பீஸா இருந்ததுனால இவனுக்கு அவங்க அம்மாவுடைய ஆவி அப்படியே இருக்கு.
அதனாலதான் தீர்க்கதரிசி கூட சொல்றாங்க. யாரு? இந்த யோராம். புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்காலத்துக்கு அதை பொருத்தி பாருங்க. நீங்க எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்கன்னு நினைச்சு பாருங்க. நம்ம யார சொல்றோம்? யோசபாத் இருக்கா, யோராம் இருக்கா, பொருத்தி பாருங்க. சரி, இப்ப யோசபாத்துக்கு தீர்க்கதரிசிகிட்ட தயவு கிடைக்கும். ஏன்னா அவன் தீர்க்கதரிசி செய்தி விசுவாசிக்கிறான், தீர்க்கதரிசி வார்த்தை நம்புறான், தீர்க்கதரிசி வாயில வருகிற அந்த வார்த்தையானது தேவனுடைய வார்த்தை அப்படின்னு. தீர்க்கதரிசி இடம் போட பயப்படுறான், தீர்க்கதரிசிக்கு முன்பதாக அவன் நடுக்குகிறான், தீர்க்கதரிசி மேல ஒரு பக்தி வைத்திருக்கிறான். ஏன்னா இஸ்ரவேலின் தேவன் அந்த எலிசாவுக்கு பின்னாடி இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. எலிசா சொல்லுகிறான், இப்போது ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இப்ப எலிசா செய்தி கொடுக்கிறார், சுரமண்டலக்காரனை கூட்டிட்டு வாங்க. சுரமண்டலம் தெரியுமில்லைங்க, அது வீணை வாசிக்கிறத கூட்டிட்டு வாங்க. 10 நரம்பு மண்டலமோ எத்தனையோ நரம்பு மண்டலம். அந்த சுரமண்டலத்தில் வாசிக்கிற பொழுது தீர்க்கதரிசி செய்தி சொல்றாரு, தேவன் இசையில பெரியவன், மியூசிக்ல அவருக்கு அவ்வளவு பெரியும். ஆனா அந்த மியூசிக்கை இசையை தேவன் லூசிபர் கொடுத்திருந்தார். அவன் மிஸ்யூஸ் பண்ணதுனால அவன் அந்த பூமியில தள்ளிட்டார். இன்னைக்கு அவன் தனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறதுக்காக இன்னைக்கு அந்த இசையை மிஸ்யூஸ் பண்றான். இன்னைக்கு தவறான காரியங்களுக்கு அதை கொண்டு போறான். ஸ்தாபனங்கள் அதை புகுத்தி தேவனை ஆராதிப்பதாக அந்த இசையின் மூலமாக இன்னைக்கு சினிமாவில் இருக்கிற அதே பாடல்களை சினிமா தரமாக பிசாசு அந்த இசையில புகுந்து கொண்டு எல்லாரும் அட்டகாசம் பண்றாங்க. மக்கள் அதுலதான் போய் விழுகிறாங்க. சத்தியத்தில் விழுகிறது இல்லை, சத்தியத்தை கேட்கறது இல்லை. அந்த இசை, அந்த ஆட்டம், பாட்டு, நடனம், குத்தாட்டம், உலக பிரகாரமான சிற்றின்பம், இச்சை தூண்டுகிற அந்த நடனங்கள், அதுல இன்னைக்கு ஸ்தாபனங்கள், கிறிஸ்துவ ஸ்தாபனங்கள் கிடக்கு. சத்தியத்தை மறுதளிச்சுட்டு அந்த இசையில வந்துட்டாங்க. சாத்தான் அதை அடாப்ட் பண்ணிட்டான், அதை அப்படியே எடுத்துட்டான். ஆனால் தேவன் இசையிலே பிரியம் உள்ளவர். தீர்க்கதரிசி சொல்றார், பரலோகத்திலே தூதர்கள் அவரை ஹல்லேலூயா 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 துதித்துக் கொண்டே இருப்பார்கள். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து, அது சுகந்த வாசனையாக நுகர்கிற தேவன். இன்றைக்கு அந்த இசை என்கிற தூபவர்க்கம் நம்முடைய ஜெபங்கள், மனமாட்டியுடைய ஜெபங்கள். மனமாட்டி நம்ம தெரிஞ்ச வகையில் நமக்கு என்ன ராகம் தெரியுமோ அந்த ராகத்தில் பாடுங்க. தேவனுக்கு அந்த இசை ரொம்ப அருமையா இருக்கும். சுரமண்டலக்காரன் வந்த உடனே சுரமண்டலம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் அவன் மேல், தீர்க்கதரிசியின் மேல் வந்து சுரமண்டலம் இங்க வாசிக்கப்படுகின்ற பொழுது அங்கு கர்த்தருடைய கரம் அந்த தீர்க்கதரிசியின் மேல் வந்துச்சு. ஒரு தீர்க்கதரிசியின் மேல் ஒரு கர்த்தருடைய கரம் வந்துச்சுன்னா என்ன அது உறுதிப்படுத்தும். தீர்க்கதரிசி பிரணாம குறிச்சி நிறைய இந்த நாட்களை குறை சொல்ற ஆவிகளை நம்ம பார்க்கணும். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பொம்பளை தீர்க்கதரிசி பற்றி ரொம்ப கேவலமா என்ன செஞ்சிருந்தான், தவறான பொய்களை எல்லாம் சொல்லியிருந்தான். அதுக்கு பிறகு இன்னொருத்த ஒரு ஸ்தாபன போதகன், திருத்துவக்காரன், அவனு ஒரு தவறான விளக்கங்களை கொடுத்து தீர்க்கதரிசி பிரணாமுக்கு அவர் கள்ள தீர்க்கதரிசி சொல்லியிருந்தான். பிறகு இந்த செய்தியிலிருந்து போன ஒரு அது என்ன படிச்சு தன்னுடைய மகனை வச்சு அது ஒண்ணு தீர்க்கதரிசி பத்தி தவறான விமர்சனங்களாம் வந்துச்சு. ஆனா ஒன்ன மறந்துட்டாங்க, அந்த தீர்க்கதரிசி உயிரோட இருந்த நாட்கள்லயே அவரை குறிச்சு எத்தனையோ கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி குடும்பத்தை குறிச்சு கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவர் குடும்பம் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, பசங்க சரியில்லை, அவர் சரியில்லைன்னு எல்லாம் சரியாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஊழியத்துல பொறாமை, எதிர்ப்புகள் நிமித்தம் ஒரு எதிரிகள் கூட்டம் எப்பவுமே ஒவ்வொரு உண்மையான ஊழியக்காரன் பின்னாடி ஒரு எதிரி கூட்டம். எனக்கு எதிரி கூட்டம் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். ஒரு நீங்க ஊழியம் செய்யறீங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க, எதிரிகள் இருப்பாங்க, கூட இருந்தது குழி பறிக்கணும் இருப்பான். உங்களை பத்தி உங்க முன்னாடி சிரிச்சு பேசுவான், பின்னாடி உங்களை குறிச்சு குறை சொல்லுவான். ஒருத்தர் குறை உங்களை பத்தி குறை சொல்றதே அவருக்கு வேலையா இருக்கும், ஒருத்தர் உங்களை பத்தி நன்மையான காரியங்கள் சொல்றதா இருக்கும். இது எல்லா ஊழியர்களும் கூட தெற்குதரிசியல் விதிவிலக்கல்லை. தெற்குதரிசி பிரணாமுடைய காலத்திலையும் கூட அவரை எதிர்க்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. இல்லைன்னா ஒரு ஹீரோக்கு வெளில இல்லைன்னா ஹீரோ இல்லை, கண்டிப்பா வெளில வேணும் இல்லையா, வெளில இருந்தா தான் ஹீரோ. சரி, இப்போ அவர்கிட்ட கேட்கறாங்க, பிரணாம் கேட்கறாங்க, பிரணாம் அவர்களே உங்க குடும்பத்தை பத்தியும் உங்களை பத்தியும் இப்படிப்பட்ட தரமிட்ட விதத்துல எல்லாம் பேசுறாங்களே, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சில பிரதர்ஸ் கேட்கறாங்க. பிரணாம் சொல்றாரு, அது உலக தோட்டத்துக்கு முன்னதாகவே தேவனுடைய சிந்தையில முன்குறிக்கப்பட்டதுவா, என்னை அவன் நிந்திக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருந்தார். அதுக்கு நான் பயந்து அதுக்கு கவலைப்படுவேன் என்று சொன்னால் நான் விசுவாசத்தை விட்டு விலகக்கூடியவனாக இருப்பேன்.
அது எனக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அது அனுமதிக்கப்பட்டது அப்படின்றார். என்ன ஒரு விசுவாசம் பாருங்க. அவர் காலத்திலேயே அவரை குறித்து கேவலமா சொல்லும் போது அதை தட்டி விட்டு போயிட்டார் தூசி மாதிரி. ஏன் தெரியுமா? அவருடைய ஊழியத்துக்கு டார்ச்சர் கொடுப்பது, அவருடைய மனநிலையை பாதிக்கிறது, அந்த ஊழியத்தை வந்து கொண்டு போகாம இருக்கிறதுக்காக பண்றாங்க. அதே ஆவிகள் தான் இன்னைக்கும் திருக்கதரிசியை வந்து குறை சொல்லுது. ஆனா அதே நாட்கள்ல குறை சொல்ற அதே நாட்கள்ல ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடியதான ஒரு போதகன் அவரை போட்டோ எடுக்கிறான், புகைப்படம் எடுக்கிறான். அவர் எடுத்துட்டு போய் நிறைய பிலிம்ஸ் எடுக்கிறாரு, ரோல் தானே பண்ணலாம். அது போய் லேப்ல போயிட்டு அவர் டாக்டர் வச்சு பிரிண்ட் போடுறாரு, எல்லாமே பிளாக் அடிச்சுட்டு வருது. ஒரே ஒரு பிலிம் கிடைக்குது. அந்த பிலிமை பிரிண்ட் போட்டு பார்த்தா பெர்னாமுடைய தலைக்கு மேலே ஒரு ஒளிவட்டம் இருக்குது, ஒரு ஒளிவட்டம். பயந்து போய் பெர்னாமுக்கு கொடுக்குறாரு. பெர்னாம் அதை வாங்கிட்டு, ஆஹா எனக்கு பசுத்தாவி தலைக்கு மேல வந்துருச்சு, அக்னிஸ்தம் வந்துருச்சுன்னு அவர் என்ன செய்யல, அவரை அது சந்தோஷப்படலை. நேரம் அவர் என்ன செஞ்சாரு, கொண்டு போய் அமெரிக்கா சந்தேகத்துக்கு விதமான தஸ்தாவேஜுகளை வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண டாக்டர் லேசி, அவர் அதை ஆராய்ச்சி பண்ணி, டாக்டர் ஜார்ஜ் லேசின்னு சொல்லுவாங்க, அதை அவர் எடுத்து பார்த்துட்டு உண்மையிலேயே ஒரு ஒளி நெகட்டிவ் மேல பெற்றிருக்குது. போட்டோ எடுக்கும் போது கேமரா மேல அது விழுந்த ஒளி தான். அது வந்து கையில் டச் பண்ணதோ அல்லது கிராபிக்ஸ் பண்ணதோ அல்லது எந்த விதமான மனிதனுடைய கைவேலையோ அது கிடையாது. அது உண்மையாலுமே லைட்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அந்த சர்டிஃபிகேட் அவர் மட்டும் வராது. வரும்போது திருச்சி பெர்னாம்ட கேட்கிறாரு, அந்த ரிப்போர்ட் அவருக்கு பெர்னாம்ட அவர் சொல்லு. அது பெர்னாம்ட வந்து அந்த ஃபைல் அவர் வச்சுட்டு இந்த ரிப்போர்ட் சந்தோஷமா அவர், ஏன்னா அவர் ஒரு ஸ்தாபன விசுவாசி, அதனால கூட அவரு இவருக்கு தலைக்கு மேல ஒரு லைட் வந்திருக்குது, இயற்கைக்கு மேட்டது சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஏன்னா திருச்சி பெர்னாம் அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் புகழ்பெற்ற ஒரு ஊழியக்காரர். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர் சுகமளித்தல் கொடுத்திருக்கிறார். அவர் மூலமா கர்த்தர் கிரியை செய்திருக்கார். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவருடைய வாழ்க்கையில் அப்போது கட்ட ஒரு மனுஷன், ஸ்திரீகளோட விபச்சாரம் பண்ணுவோ, வேசித்தனம் பண்ணுவோ, தன்னுடைய சரீரத்தை கடைபிடித்தாத ஒரு மனுஷன் அவர். தேவன் அவர் புகைப்பிடிக்க கூட அனுமதிக்கல. ஆனா பிசாசு என்ன செய்கிறான், அதை வந்து நெகட்டிவா, இல்ல அவர் இப்படித்தான் இருந்தாரு அப்படித்தான் இருந்தாரு, அதெல்லாம் போய் அதை நம்ம நம்ப கூடாது. எதுவுமே அவருடைய வாயிலிருந்து சொல்லும் போது சிறு வயதிலிருந்து எந்த ஒரு தப்பு நான் பண்ணதில்லை. ஆனா இப்படிப்பட்டதான சரீரத்தை கடைபிடித்தக்கூடியதான காரியங்களுக்கெல்லாம் தேவன் வேலைக்கு தான் வச்சிருந்தாரு அப்படின்றார். அப்படிப்பட்டவர் திருக்கதரிசி மாசு மறுவற்றே. அவரை வந்து ஒரு கிறிஸ்துன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறாருன்னா அப்படி பாத்தீங்கன்னா அவர் கிறிஸ்து இல்ல, உங்களை என்னையும் ஊழியக்காரனே சொல்ல மாட்டான். ஆனா அவர் வந்து இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வணங்குறாங்க. அப்படி அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. அதுக்காக இயேசுக்கு ஈக்குவல் கிடையாது. அவரு பாவியான மனுஷன், அவரு பாவம் செஞ்சாரு, அது வேறு. ஆனா இவனுக்கு சொல்ற மாதிரியான ஈரத்தரமான காரியங்கள்லாம் இந்த ஈர பசங்க சொல்ற மாதிரி எல்லாம் அவர் செய்யல. இப்படிப்பட்ட அந்த திருக்கதரிசி அவர் சொல்றாரு, மகத்தானே வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் உண்டாக்கின சிருஷ்டிகராகிய தேவன் இந்த ஏழை ஊழியக்காரனோடு நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ள விரும்பினார். அதுதான் அந்த புகைப்படம். அந்த டாக்டர் லேசிக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியா உங்களை எவ்வளவு விசுவாசம், ரிப்போர்ட் வாங்கின பிறகு நான் சொல்றேன் கொடுங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன் நான் சொல்லலை. பார்த்துட்டு ரிப்போர்ட்ல வந்து இது உண்மையாலுமே ஒரு லைட் தான், இயற்கைக்கு மேம்பட்ட ஒளிதான் சொன்னா, அதுக்கு பிறகு தேவன் என்னோட புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அவர் சொல்லல. ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார். அதுக்கு பிறகுதான் ரிப்போர்ட் எஸ் நீங்க சொன்னது கரெக்ட், உங்களுடைய விசுவாசத்தை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொடுத்தார். நீங்க அந்த திருக்கதரிசி தலைக்கு மேல இருக்கிற அந்த லைட்டை நீங்க கவனிங்க. கர்த்தருடைய காரணம் அப்படி இருப்பதை நீங்க பார்க்கலாம். இந்த காரணம் அப்படி இருக்கிறது நீங்க அந்த தலைக்கு மேல இருக்கிற அந்த லைட். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை நீங்க கவனிங்க. ஒரு காரணம் அவர் தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு இந்த கடைசி நாட்கள்ல தேவன் மகத்தான இப்படியெல்லாம் இல்லை. இது போலியா இருந்து ஒரு ஃபேக் பிளாஸ்டா இருந்து ஒரு ஃபேக் ப்ராப்பர்ட்டா இருந்தா அமெரிக்காவில் இருக்கிற போலீஸ் எப்பவே ஒரு அரெஸ்ட் பண்ணி போட்டு உண்மையான திருக்கதரிசி சுரமண்டலக்காரன் அங்க வருகிறான். எலிசாபின் மேல் இதுல இருந்து இதே பில்லர் ஆஃப் ஃபயர் தான் எலிசாபின் மேல வந்துச்சு. அந்த எலிசாபின் மேல இருக்கிற அதே பில்லர் ஆஃப் ஃபயர் தான் எலியாவை தூக்கிட்டு போச்சு. எலியாவை எந்த அக்னிஸ்தம்பம் தூக்கிட்டு போச்சோ அதே அக்னிஸ்தம்பம் எலிசாபின் மேல இதே மாதிரி தான் வந்துச்சு. அதே அக்னிஸ்தம்பம் தான் யோவானும் இயேசு தடுக்கல் அடிக்கும் போது புறாவளி வீட்டுல இயேசு மேல வந்துச்சு. அந்த அக்னிஸ்தம்பத்தை பார்த்துதான் யோவான் சாட்சி கொடுக்கிறான், இதோ உலகத்தின் பாவங்களை சொல்லிருக்கிற தேவாட்டுக்குட்டி. அதே அக்னிஸ்தம்பம் தான் திருச்சி பெர்னாம் கிடைச்சிச்சு, காட்சியில வந்துச்சு இந்த தலைக்கு மேல. இதே அக்னிஸ்தம்பம் தான் இன்னைக்கு கடைசி கால செய்தி சபை மனவாட்டி மேல அந்த விசுவாசம் பண்ண சுரமண்டலக்காரன் ஆவியானவர். அவர் சுரமண்டலத்தை மீட்டு முன்னிட்ட பொழுது அங்க கர்த்தருடைய கரம் வந்து அங்க இறங்குகிறது. அந்த கர்த்தருடைய கரம் அங்க இருக்கிறது. இன்னைக்கு சுரமண்டலக்காரர் யார்? எலிசா அங்க இருக்கிறார். சுரமண்டலக்காரன் இசைக்கிறான். இன்னைக்கு திருக்கதரிசி அங்க இருக்கிறார். 6வது பரிமாணத்துக்கு அவர் போயிட்டார், அங்க இல்லை. இப்ப செய்தி தான் இருக்கிறது. இன்னைக்கு சுரமண்டலக்காரன் பிரசங்கத்தில் இருந்து செய்தியை இசைத்துக் கொண்டிருக்கிறார். 5 வகையான ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? சுரமண்டலக்காரர்கள்
தேவனுடைய வார்த்தை என்கிற இசையை இசைக்கின்ற பொழுது அது மனவாட்டி மேலே, அது சபையின் மேலே, அது ஊழியக்காரர்கள் மேலே கர்த்தரின் வந்து அமர்கிறது. அப்படின்னா பிரசங்கத்தில் இருக்கிற ஊழியக்காரன் ஒரு நல்ல சுரமண்டலக்காரனாக இருக்கணும். தேவனுடைய கரம் வந்து அமர்கின்ற வகையிலே அவன் பிரசங்கிக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் மனவாட்டி மேல வந்து அமர்கின்ற அளவுக்கு அவனுடைய செய்தியாளர் இருக்க வேண்டும். அவனுடைய ஜீவிய வழிபடதாக இருக்க வேண்டும். தேவனுக்கு அவன் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனாக இருக்க வேண்டும். ஒரு நாள் இந்த உபதேசம், ஒரு நாள் அந்த உபதேசம், ஒரு நாள் இந்த உபதேசம், 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உபதேசம், அதுக்கு 2 முன்னாடி ஒரு உபதேசம். முதல்ல இந்துவா இருந்திருப்பான், அவன் திருத்துவ சபைக்கு வந்திருப்பான். அவன் திருத்துவ சபையில இருந்து இயேசு கிறிஸ்து நாமம், இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு வந்த பிறகு இன்னொரு நாமம், இல்லைனாக்கா இதுலயே ஏதாவது பிரணாமணி செய்திய வெவ்வேறு செய்திகள், வெவ்வேறு உபதேசங்கள், இதெல்லாம் கிடையாது. தேவன் உங்களை எகிப்திலிருந்து ஒரு முறை அழைச்சிட்டாருன்னா அவ்வளவுதான். சும்மா உபதேசம் மாறிட்டே இருக்க முடியாது. எதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி திருத்த செய்திகள் தான் இருந்தீங்க, இப்ப எப்படி மாறிட்டீங்க? நாங்க எகிப்திலிருந்து வந்துட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி திருத்தத்துல இருந்தீங்க, அதுக்கு முன்னாடி நீ எங்க வேற மார்க்கத்துல இருந்தீங்க. ஒரு ஒவ்வொரு ஆண்டு கூட்டு வர மாட்டாரு. உன்னை ஒரு முறை மறுபறுப்புன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாச்சுன்னா அவ்வளவுதான். சும்மா ஒரு மாத்திக்கிட்டே இருக்க மாட்டாரு. அப்போ உன்னுடைய ஜீவி என்பது என்ன? ஒழுக்க மாற்றமில்லை, மாம்சக்குரிய வாழ்க்கை மட்டுமில்லை, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கு இருக்க வேண்டும். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ இருக்கிறது, ஒரு கோடி வையான்னு இருப்பான். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு பார்த்தாக்க அவன் ஆம்லேக் வந்திருப்பான். அதுக்கு பிறகு விகேன்னு வருவான், அப்புறம் சிகேன்னு வருவான். இது எம்எல்ஏ பிசினஸ் கிடையாது மிஸ்டர், மாறிட்டே இருக்கிறது. இது தேவனுடைய அழைப்பு. 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்ச செய்தி இருந்தேன், அதுக்கு பிறகு தப்புன்னு தெரிஞ்சுட்டு இப்ப நான் இந்த உபதேசத்துக்கு வந்துட்டேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு நாமத்துல இருந்தேன், அதுக்கு பிறகு தப்புன்ட்டு இப்ப வேற ஒரு நாமத்துக்கு வந்துட்டேன். இதெல்லாம் வந்து பிசாஸ். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். தி கிஃப்ட் அண்ட் காலிங் ஆஃப் காட் கிவ்ஸ் வித்அவுட் ரிபெண்டன்ஸ். இந்த செய்திக்காக நீங்க அழைக்கப்பட்டிருந்தோம், அவ்வளவுதான். நீங்க எந்த செய்திக்காக தேவனுடைய முன்குறிச்சிருக்காரோ அழைச்சாரோ அதுக்கு மேல மாற்ற மாட்டாங்க. சும்மா அவர் ஏத்திட்டு இறக்கிட்டு அழைப்புல அவர் விளையாட்டு காட்ட மாட்டார். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் இறங்கும், வசதி பெரும் அல்லது கீழே போவீங்க, வறுமை வரும், மறுபடியும் வறுமையிலிருந்து மேல போவீங்க, மறுபடியும் வறுமை வரும், மறுபடியும் ஐஸ்வர்யம் ஆவீங்க. அது வேறு. ஆனா உபதேசத்துல வந்து நீங்க மேல போயிட்டு தருப்பீங்களே தவிர சரிவை நோக்கி போயிட்டு நீங்க மறுபடியும் எந்திரிக்கணும்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட உக்கரான பொறுப்பை நீங்கள் உண்மையாக காத்துக்கொள்ள வேண்டும். சுரமண்டலத்துடைய இசை அப்படிப்பட்டது. இசைக்கு அது இசை கூடிக்கொண்டே தான் போகுமே தவிர திடீர்னு குறைந்தா கம்பி கட்டாயிடுச்சுன்னா, கம்பி கட்டாச்சுன்னா கிட்டா இருந்தது தூக்கி போட்டு இசை வீணை தூக்கி போட வேண்டியதான், சுரமண்டலம் தூக்கி போட வேண்டியதான். உங்களுக்கு சுரமண்டலம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. பாஸ்டர்ஸ் கரெக்டா உங்களால இசைக்க முடியுதா? இசைக்கிறதுக்கு நீங்க வரப்பட்டு இருக்கிறீங்களா? செய்தி கொடுக்கறதுக்காக நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? செய்தி மக்களுக்கு கொடுக்கின்ற பொழுது ஏதோ கடமைக்காக நீங்க ஊழியம் செய்றீங்களா? வாரம் முழுவதும் வேலைக்கு போறது, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கடந்த இருக்கிற மாதிரி சபையை திறந்தா ஏதோ ஒண்ணு வந்ததை ஏதோ செய்தி சொல்றது, அப்படிப்பட்டதான ஊழியம் அல்ல. இரவு பக்கம் தேவனுடைய வார்த்தையில தியானமாக இருக்கிற மனுஷன், ஒரு ஊழியக்காரன் வந்து கர்த்தருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டு திறப்பின் வாசல்லையே மக்களுக்காக ஜனங்களுக்காக எடுக்கிறாங்க. எப்பொழுது பார்த்தாலும் இரவும் பகலும் வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன் 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் எங்கேயாவது உலக வேலைக்கு போறது, உலக வேலைக்கு போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வர்றது. 6 நாள் 7வது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றது? அந்த 2 மணி நேரத்துல ஒரு பாஸ்டர், 2 மணி நேரம் பாஸ்டர், 3 மணி நேரம் பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர், அப்படியெல்லாம் தேவன் உங்களை அழைக்கல. நீங்கள் இதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. முழு நேர லேவியர்கள், ஆசாரியர்கள், தேவனுடைய வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடியவர். உங்களுடைய செய்தி, உங்களுடைய பிரசங்கம், இந்த வேத வசனம் உங்களுக்குள்ள போக 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 உங்களுக்கு ராகங்கள் பெறணும். இந்த செய்தி உங்களுக்குள்ள இருக்க இருக்க என்ன செய்யும்? இசை கிளம்பும். இதை வச்சுதான் நீங்க ஊழியம் பண்ண முடியும். பிரசங்கப்படுத்தலே இந்த வேதம் என்கிற 66 நரம்புகளை கொண்டதான இந்த கிட்டாரை, இதுல எத்தனை புக்கு நரம்பு இருக்குது? 66 புஸ்தகம் இருக்குது, 66 நரம்புகள். இந்த 66 நரம்புகளை கொண்டதான இந்த வீணையை வச்சு, இந்த சுரமண்டலத்தை வச்சு நீங்க வாசிக்கும் போது அப்போ தேவன் பிரியப்படுவார், பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார். அங்க இருக்கிறதானே அந்த ஜனங்கள் மேலே எலியாவுக்கு பின்பு எலிசா வந்தார். அதே போல திருக்கதரிசி பிறகு இன்னைக்கு மனவாட்டி இருக்கிறார் காட்சியிலே. திருக்கதரிசி இன்னைக்கு 6வது பரிமாணத்துக்கு போய்விட்டார். ஆனால் இந்த செய்தி எடுத்துக்கொண்டு இப்பொழுது மனவாட்டி இருக்கிறார். அவள் தான் இந்த நாட்டுக்குரிய எலிசா. இந்த எலிசாவின் கர்த்தரிக்காரர் வரணும் அப்படின்னா சுரமண்டலக்காரர்கள் யாரு? அவங்க 5 வகையான ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அப்போஸ்தலர்கள், திருக்கதரிசிகள், சுவிசேஷகர்கள். இவருடைய அந்த நரம்புகளை அவர்கள் அதை வீணை இசைக்கின்ற பொழுது, சுரமண்டலம் இசைக்கின்ற பொழுது மக்களுக்கு மேலாக பரிசுத்த ஆவியானவர். ஒரு நல்ல சுரமண்டலக்காரனாக இருக்கணும்னு சொன்னா நீ நல்ல ஊழியக்காரனாக இருக்கணும். சுரமண்டலத்தை வாசிக்கிறது என்றால் அவ்வளவு பெரிதானே, அவ்வளவு பெரிய அந்த வீணை எடுத்து வைத்துக் கொண்டு அதுக்கு வழி தேவை. அதுக்கு தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துக்கணும். இருதயமானது ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும். இசை உங்களுக்கு உங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். செய்தியானது உங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கணும். எந்த நரம் அடிச்சா என்ன உணர்வு ஏற்படும், எங்க தொட்டா என்ன நடக்கும், என்ன கிட்ட அந்த வீணையினுடைய அனைத்து ராகங்களையும் உங்களுக்குள்ள ஒவ்வொரு கம்பிலையும் ஒவ்வொரு
நகத்திலையும் உங்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்டக்கூடியதானே ஒரு ஞானம் இருக்கும். அப்படிப்பட்டதான் அந்த சுரமணத்தில் வாசிக்க முடியும். சரியான அனுபவம், வேத வசனங்கள் தெரியாதபடிக்கு, வெளிப்பாடு இல்லாதபடிக்கு இந்த பிரசங்கப்படுத்தல் நிற்க முடியாது. யாரோ ஒரு பிரசங்கத்தை பண்ணது நம்ம கேட்டு ஒப்பிக்கணுங்கிறதுலாம் வந்துவிடாது. அந்த செய்தி கேட்டு உள்வாங்கி, அந்த ராகத்தை உள்வாங்கி நீங்க உங்க ராகத்தை பிறப்பிக்கிறவங்களா இருக்கும். இது தெரியாதனால தான் நிறைய பேர் இந்த சபை விட்டு போயிடுறாங்க. இப்ப அங்க எலிசா சொல்லுகிறான், இப்ப என்ன செய்யறீங்க? காற்றையும் காண மாட்டீங்க. சுரமண்டலம் வந்ததுக்கு பிறகு, கத்தோலிக்காரன் மேல வந்ததுக்கு பிறகு வார்த்தை வெளிப்படுது. அந்த வார்த்தை அது எலிசாவின் வார்த்தை அல்ல, அது யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. காற்றையும் காண மாட்டீர்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுவேன். காத்து வராதுவா, மழையும் வராதுவா, ஆனா இந்த பள்ளத்தாக்குகளை என்ன செய்யப்படுமா? தண்ணீரால் நிரப்பப்படும். இதுதான் செய்தி சபை. நீங்க பைபிள் காலேஜுக்கு போயிருக்க மாட்டீங்க, நீங்க வேத கல்லூரிகளுக்கு போகல, சரியான கண்ணீருக்கு கூட உங்களுக்கு இருக்காது. காற்றையும் காணல, கடல் மலையும் காணல, ஆனாலும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். அது எது? தண்ணீரால். உங்கள் இருதயத்திலே பள்ளங்களை வெட்டுகள் இருக்கிறது சொல்லுகிறார். உங்கள் இருதயமாகிய அந்த நிலத்துல பள்ளங்களை வெட்டுங்க, தேவன் தண்ணீராலே பரிசுத்தாவியால நிரப்புவார், வார்த்தையால நிரப்புவார். ரெவரண்ட் பட்டம் போட்டுக்கிட்டு, டாக்டர் பட்டம் போட்டுக்கிட்டு, டம்மி பீஸுகளா ஏசபேலுக்கு புருஷனா இருப்பதை காட்டி பரிசுத்தாவியாளருக்கு நீங்கள் மனவாட்டியார். உங்களுடைய இருதயங்களில பள்ளங்களை வெட்டுங்க, தண்ணீரால நிரப்புங்க, பரிசுத்தாவியால இறங்குவார். வார்த்தை ஜீவ தண்ணீர். காற்றையும் காண மாட்டீங்க, கடல் மழையும் பார்க்க மாட்டீங்க. பாருங்க, இது நடக்குது. அதே மாதிரி நடந்துச்சு. இது கர்த்தரின் பார்வைக்கு ஒரு அற்ப காரியம். மோவாபை பெரிய உங்கள் கையில ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து, நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி, நீரூற்றுகளை எல்லாம் தூத்து, நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார். மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிச்சு. கர்த்தருடைய வார்த்தையின்படி தண்ணி வந்துச்சு. நீங்க இந்த மாதிரியாக அவங்க வீடுகளில் இடிச்சு நிலங்களை எல்லாம் பேர்த்தெடுத்து அவங்களை மோவாபை பெற வெற்றி பெறுவீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதே மாதிரி தண்ணீர் ஏதோ உங்களை ஃபுல் ஆயிடுச்சு. மோவாபின் பார்க்கிறாங்க, அங்கே 7 நாள் அளவு இவர்கள் யுத்தம் பண்ணி 7வது நாள் வருகின்ற யுத்தம் அல்ல, சாரி, 7 நாள் அளவு இவர்கள் பிரயாணப்பட்டு 7ஆம் நாள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டு எலிசாவுடைய தீர்க்கதரிசனத்தின்படியாக 7வது நாள் அங்க தண்ணீர் வருகின்ற பொழுது மோவாபின் அங்க பார்க்கும்போது இந்த 3 ராஜாக்கள் அடிச்சுக்கிட்டு செத்துட்டாங்க போல இருக்குது. இந்த 3 குரூப் அடிச்சுட்டு செத்துச்சு போல இருக்குது. யோசபாத் யூதாவின் ராஜா, அவன் விசுவாசி கிடையாது. இஸ்ரவேலின் ராஜா யாரு? யோராம். இவன் யாரு தெரியுமா? இவன் அவிசுவாசி கிடையாது. யூதாவின் ராஜா யோசபாத், அவன் தீர்க்கதரிசியை தேடி போனான். தீர்க்கதரிசி வார்த்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறவனா இருந்தான், விசுவாசி. ஆனா இஸ்ரவேலின் ராஜா யோராம், அவன் கர்த்தரை அழிக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னு சொன்னான், அவிசுவாசி. ஏதா அந்த ராஜா பாவன விசுவாசி. பாருங்க, இந்த 3 விசுவாசியா இருக்கிறாங்க. ஒரு கஷ்டம் வரும்போதே இவனுடைய சுவாமம் தெரியும். இன்னைக்கு நம்ம சபையில இந்த 3 பேர் இருக்கிறாங்க, விசுவாசி, அவிசுவாசி, பாவன விசுவாசி. ஒரு உண்மையான விசுவாசி செய்தியின் அடிப்படையில் தன்னை ஜீவித்தை அமைத்துக் கொள்வான். இப்ப அங்கிருந்து மோவாபியர்கள் பார்க்கறாங்க. பார்க்கின்ற பொழுது ஃபுல்லா இது ரத்தமா தெரியுது. பைபிள் அங்க சொல்லுது, மோவாபியர் அதிகாலையில் எழுந்த போது சூரியன் தண்ணீர்கள் பிரகாசத்தினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்படும். லாங் ஷாட்ல இருந்து அவன் பார்க்கறான். பார்க்கின்ற பொழுது அந்த தண்ணீர் ஏதோ எல்லாம் ஃபுல்லா இருந்தது. அப்ப அதிகாலம் சூரியன் எழும்புகின்ற பொழுது சூரியன் அப்படியே சிவப்பு கிரகணங்களோடு செக்கச்சுவேன்னு வரும்போது அப்படி சிவப்பு நிறமானது அந்த வெண்மைங்கிற தண்ணீர்ல விடுகின்ற பொழுது அந்த தண்ணீர் முழுவதுமாக ரத்தமாய் காட்சி அளிக்கிறது, சிவப்பு வர்ணமாக. இந்த மோவாபின் அங்கிருந்து பார்க்கின்ற பொழுது ஐயோ, 3 ராஜாக்களும் 3 ராஜ்யங்களும் செஞ்சிருச்சு, அடிச்சு போட்டு செத்து போய் அது ரத்தம் ஆறுபடுது அப்படின்னு நினைச்சிட்டோம். ஒரு காலி தண்ணீரை வெள்ளையான தண்ணீர் அங்க சிவப்பா மாறிச்சு. திருக்கதரிசி சொல்றார், நீங்க எவ்வளவு பாவியாக இருந்தாலும் கூட தேவன் உங்களை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற திரை மொழியாக உங்கள் பார்க்கிறார். அந்த சிவப்பு அந்த வழியா பார்க்கின்ற பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் முழுவதுமாக வெண்மையா தெரிவீங்க, பரிசுத்தவான்களா தெரிவீங்க. அப்படி பார்வைக்கு சாத்தானும் பார்க்கின்ற பொழுது அவன் நம்முடைய பாவங்களை அவன் கண்ணுக்கு தெரியாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை அவனுக்கு முன்பாக காட்டுகிறான். இவன் இந்த பாவம் செய்திருக்கிறான், பரவாயில்ல, இவனுடைய ரத்தத்தை பாரு. இவன் கையில பாவம் செஞ்சிருக்கிறான், அதுவே கையில ஆணிடுச்சு, ரத்தம் இருந்து பாரு. என் காலில் பாவம் செஞ்சிருக்கான், இவன் சினிமாவுக்கு போயிருக்கிறான், கெட்ட காரியங்களுக்கெல்லாம் ஓடி இருக்கிறான், பரவாயில்ல, என் காலில் ஆணி இடிக்கப்பட்டிருக்குது, அந்த ரத்தம் இவனுக்காக செஞ்சு
ஒவ்வொரு அவயங்களுக்காக சாத்தான் வந்து கேட்கின்ற பொழுது அவன் ஆண்டவர் அவனுக்கு ரத்தத்தை தான் காட்டுகிறார். ரத்தத்தை பார்க்கின்ற பொழுது அவன் நம்ம அவனுக்கு கண்ணுக்கே தெரிய மாட்டான். இந்த மோவாபியர்கள் அப்படிதான் நினைச்சாங்க. அந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் அந்த 12 கோத்திரத்தாரையும் பார்க்கின்ற பொழுது தண்ணீர் தான் இருந்துச்சு, சகப்பு நிற தண்ணி, ரத்தம் நினைச்சிட்டாங்க. அதுபோலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீர். இந்த காலத்துக்குரிய செய்தியை கேட்கின்ற பொழுது இந்த தண்ணீரில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தடவப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. ஸ்தாபனங்கள் செய்திக்கு புறமானவர்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது இவங்க ரத்தத்துல எல்லாம் அடிபடி சாகரானுங்க, இவனு ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் அடிச்சுக்கிறாங்க, இவன் அவனை குறை சொல்றான், இவனை குறை சொல்றான் அவன் நினைப்பான். ஆனா இங்க மனவாட்டி எப்படி இருக்கிறா? சேஃபா இருக்கிறா. இந்த 3 ராஜாக்களையும் மேற்கொள்றதுக்காக இவன் அங்கிருந்து மோவாபியன் வந்த உடனே இவங்க செத்து பெருமா கிட்ட பாக்குறாங்க. அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. வந்த உடனே பட்டைக்கு எடுத்து மோவாபியரை போட்டு செத்து போயிட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை. மோவாப் தேசம் வரைக்கும் விரட்டிட்டே போய் அவனுடைய பட்டணங்களை எல்லாம் சூரமாக்கி சூறையாடி அந்த மோவாபின் ராஜா தன்னுடைய மகனை பலி செலுத்தினான்னு சொல்லப்படுகிறது. செய்திக்கு விரோதமாய் எவன் போகிறானோ, இன்னைக்கு ஒருத்தர் செய்திக்கு விரோதமா ஆடிட்டு இருக்கிறான், தன்னுடைய மகனை வச்சு செய்திக்கு சொல்லுது. அந்த ராஜா என்ன பண்ணான்? தன்னுடைய மகனை கொண்டு போட்டான். இது எது கிடையாது தெரியுமா? நான் பைபிள் கரெக்ட் சொல்றேன். இந்த எது கிடையாது தெரியுமா? கோகுமாக யுத்தம், அருமகத யுத்தமா நினைச்சு பாருங்க. கடைசியில் அந்தி கிறிஸ்து யார் தெரியுமா? சாத்தாருடைய குமாரன். அவருடைய அழிவுக்கு சாத்தா காரணமா இருக்கும். அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடங்கின் மேலும் ராஜாதி ராஜா கத்தாதி கட்டா என்ற நாமம் எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தவான்கள் அவருக்கு பின்னாடி வந்து யுத்தம் பண்ணுவாங்க. அந்த ரத்தமானது, எதிரிகளை வீழ்த்துகின்ற ரத்தமானது குதிரையின் கடிவாளங்கள் வரைக்கும் வரும். அந்த குதிரைகள் அப்படி புறப்பட்டு போகும்போது வெள்ளை கலர் குதிரை சிவப்பு நிறமா மாறிடும். இது நம்ம கோபமாக யுத்தத்தில் வாக்கும். அது யுத்தத்திலே பராக்கிரமசாலி. சங்கீதத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். சங்கீதத்தில் வாசிக்கின்ற பொழுது ஏசாயா 16 நீங்க வாசிக்கின்ற பொழுது அவர் பராக்கிரமசாலி இருந்தார். இன்னைக்கு அந்த பராக்கிரமசாலி யார் தெரியுமா? பெலமுள்ள தூதன். வெளிப்படுத்தல் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வந்து பெலமுள்ள தூதன், மைட்டி ஏஞ்சல், கிரைஸ்ட் இன்னைக்கு மனவாட்டிக்கு முன்பு இருக்கிறார். யுத்தம் செய்வதற்கு அவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது வானமண்டல உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. ராட்சனுக்கு நம்ம மோயில போக அங்க கூட யுத்தம் பண்ணிட்டு தான் போவோம். சேனைகளை கர்த்தர் நம்ம முன்னே போகிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரணி எங்க இருக்குது? எலிசாவுடைய செய்தி விசுவாசித்த அந்த நபர் மேல இருந்துச்சு. எலிசா மேல இருக்குது. எலிசா யாருடைய விசுவாசி? எலியாவுடைய விசுவாசி. எலியாவுடைய செய்தியில தான் எலிசா இருந்தான். அதனால அங்க அந்த காரணம் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம யாருடைய விசுவாசி? தேவனுடைய விசுவாசி. அந்த தேவனை எப்படி விசுவாசிக்கிறோம்? எலியாவுடைய செய்தியை விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு தீர்க்கதரிசி செய்தி, பிரணாமுடைய செய்தி, எலியாவுடைய செய்தி. இந்த செய்தி யார் விசுவாசிப்பா? எலிசா. எலிசா யாரு? பிரைடு, மனவாட்டி. எலியா மேல இருந்த அதே கர்த்தருடைய கரம், அதே அக்கினி ஸ்தம்பம் இன்னைக்கு நம்ம மேல இருக்குது. மறந்துடாதீங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை அவர் கழுகு குஞ்சுகளுக்கு ஒப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை அவர் கழுகு குஞ்சுகளுக்கு ஒப்பிடுகிறார். கழுகு அழகினால் ஊட்டும் ஒன்று, அதுபோல் வார்த்தையை ஓட்டுகின்றார். கழுகு அழகினால் ஊட்டும் ஒன்று, அதுபோல் வார்த்தையை ஓட்டுகின்றார். கழுகை போல் உன்னதத்தில் நான் சிறகடித்து பறக்கணும். கழுகை போல் உன்னதத்தில் நான் சிறகடித்து பறக்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.